This is your Shankar. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா what is chiral molecules. ஓகேங்களா? what is chiral molecule? chiral moleculeனா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது சிமெட்ரினா என்ன, ஏசிமெட்ரினா என்ன. ஓகேங்களா? சிமெட்ரினா என்ன, அப்புறம் ஏசிமெட்ரினா என்ன. ரைட். ஓகே. இப்ப பாருங்க, சிமெட்ரினா நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த பாருங்க, இந்த ரெண்டு பேனா இருக்குது. இப்படி இருக்கு, இப்படி வச்சிருக்கிறோம் ரெண்டு பேனா. ஓகேங்களா? இப்போ இது மேல உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க. கரெக்டா பாருங்க, இங்க பாருங்க, இதுக்கு மேல வச்சிருக்கிறேன். கரெக்டா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சரியா இருக்கா? ஓகே. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சரியா இருக்கா? ஓகே, பக்காவா இருக்கு. சோ இது பேர் என்னது? சிமெட்ரி. ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது பாருங்க பாம், இது பாருங்க பாம். ரைட்டுங்களா? இப்போ இது மேல வச்சா பாருங்க என்ன ஆகுது? சிமெட்ரியா இல்ல. இது பாருங்க, கட்டவரல் இந்த பக்கம் இருக்கு, இந்த கட்டவரல் இந்த பக்கம் இருக்கு. இப்போ இது இப்படி வச்சு பாக்குறேன் பாருங்க, இது சிமெட்ரி. ஓகேங்களா? இது பேர் சிமெட்ரி, இது பேரு ஏசிமெட்ரி. ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ கரெக்ட். நிறைய பேர் வந்து என்னன்னா, இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி படிக்கும் போது வேகமா படிக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த பேசிக்ஸ் இல்லைன்னா உங்களால என்ன செய்ய முடியாது, ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாது. அதனால ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாம பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ரைட். இப்போ இங்க பாருங்க, சி CH3 H Br Cl. அதாவது C சுத்தி பாருங்க 4 மாலிகுலும் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி அது ஏசிமெட்ரியா தான் இருக்கும். ஓகே, ஓகேவா? எப்படி இருக்கும்? ஏசிமெட்ரியா இருக்கும். ரைட். அப்போ நம்ம என்ன செய்யலாம் இந்த क्वेश्चनக்கு? சோ கைரல் மாலிகுல் வந்து ஏசிமெட்ரியா சிமெட்ரியானா நார்மலா பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி டிக் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? நிறைய பேருக்கு 70% ஆஃப் தி பீப்பிளுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கிறேன். சோ இப்போ நம்ம என்ன டிக் பண்றோம்? ஏசிமெட்ரி. ஓகேங்களா? சோ அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, chiral, a molecule or ion is chiral if it is non-superimposable. அதாவது நான் சூப்பர்இம்போசிபிள்னா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, இப்படி வச்சா உங்களுக்கு என்ன ஆகாது? சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஓகேங்களா? இது பேர் என்னது? நான் சூப்பர் இம்போசிபிள். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட். சோ it cannot be superimposed on its mirror image. சோ ஒரு மிரர் இமேஜ் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது? அதுல சூப்பர் இம்போஸ் ஆகாது. மிரர் இமேஜ்னா உங்களுக்கு தெரியும், நம்ம உருவத்தை கண்ணாடியில பார்த்தா அது பேர் தான் மிரர் இமேஜ். ஓகேங்களா? சோ அது வந்து என்ன ஆகாது? சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஓகே, சோ திஸ் ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மாலிகுல் இஸ் கால்ட் as what? கைராலிட்டி. சோ கைராலிட்டினா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ சிம்பிளா சொல்ல போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஏசிமெட்ரிக் மாலிகுல். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, சுத்தி மாலிகுல்ஸ் கார்பனை சுத்தி என்ன இருக்கும்? எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். Thank you.